மக்கள் சந்திப்பில் தாவேக தலைவர் விஜய் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட மக்களை சந்தித்து பரப்புரையாற்ற இருக்கிறார். அது தொடர்பான கருத்து பகிர்வு அமர்வு தொடர்ச்சியாக சிறப்பு நேரலையாக வழங்கி வருகிறோம். நிச்சயமா இடைவெளிக்கு முன்பு குறுக்கிட விரும்பியிருந்தீங்க. பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சு பேசியிருந்தார். 21% விவசாயம் குறைஞ்சிருக்கு, அரிசி விலை ஏறிக்கிட்டே இருக்கு, இப்படி பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார். உங்களுக்கு 21% சோர்ஸ் இன்னும் சொல்லலை அவர், அதுக்குள்ள அரிசிக்கு போயிட்டாரு. இன்னொன்று என்னன்னா, ஜனவரியில தான் நாங்கள் சொல்யூஷன் கொடுப்போங்கிறாங்க. கடந்த ஆண்டு அக்டோபரில் மாநாடு தொடங்கின போது ஏன் சொல்யூஷன்ஸ் கொடுக்கலன்னா கொஞ்சம் நாளில் கொடுப்பாரு அப்படின்னாங்க. 2வது மாநாடும் முடிச்சாச்சு, இப்போ பரப்புரைக்கும் போயிட்டாச்சு. இதை தள்ளி போட்டு கொண்டே போனால் என்ன? ஏங்க நீங்கள் ஒரு குறை சொல்கிறீங்கன்னா அந்த குறைக்கான ஒரு தீர்வையும் அதே இடத்துல கொடுக்கறது தானேங்க நியாயம். ஒரு இடத்துல ஒரு குறை தீர்க்கும் முகாம் நடத்துனாங்கன்னா அந்த குறை என்னன்னு கேட்டுட்டு அந்த குறை தீர்க்கிறதுக்கான நடவடிக்கைகளை ஒரு அரசாங்கம் எடுக்கிறது தானே. அதே விஷயத்தை தானே அரசாங்கத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்களும் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் குறை மட்டும்தான் சொல்லுவேன், நான் வேற எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்றது நியாயம் கிடையாது. இன்னொன்று, காமேஷ் காவிரியை பற்றி என்ன பேசினார்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. காவிரி ப்ராப்ளம்லேருந்து அவர் உடனே கிரவுண்ட் வாட்டருக்கு போயிட்டார். அங்கே என்ன சொல்கிறோன்னா, இங்கே எல்லாமே கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப டீப்பாக கீழே இருக்குது, கிரவுண்ட் வாட்டர் டெப்ளீட் ஆகிருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கான முயற்சிகளை எல்லா அரசாங்கங்களுமே எடுக்கணும். இதுவரைக்கும் அந்த அரசாங்கங்கள் ஏன் எடுக்கலை அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் இங்கே கொஸ்டின் என்னென்னா, அந்த இடத்துல நீங்கள் அதை பேசுகிறவங்க காவிரி நீரை நீங்கள் சரியாக கொண்டு வரலன்னா அதற்கான நடவடிக்கைகள் நீங்கள் என்ன எடுப்பீங்க? நாங்கள் எப்படி காவிரி நீரை சரியாக கொண்டு வருவோம்? 2024ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கு காவிரி நீர் கர்நாடகா சரியாக கொடுக்கல. அப்போ எல்லாருமே இந்த அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இப்போ விஜய் வந்தார்னா இல்லை அவருடைய கட்சி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் அதை தானே சொல்லணும். இன்னொன்று என்னன்னா, விஜய் முதல்ல பிப்ரவரி 2ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு அவர் முதல்ல ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னார்ல, நான் அரசியலுக்கு வரேன். அதில் அடிப்படை அரசியல் மாற்றம் சொல்லியிருந்தார். அப்போ அடிப்படை அரசியல் மாற்றம் என்னன்னா, இங்கே இருக்கிற அரசியல் என்ன, இப்போது குறை மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அப்போ அடிப்படை அரசியல் மாற்றத்தை எப்படி கொண்டு வருவீங்க? குறை சொல்கிறதோடு சேர்த்து சொல்யூஷனையும் கொடுக்கணும். அதுதான் அடிப்படை அரசியல் மாற்றம். இன்னொன்று, கச்சத்தீவை பற்றி அவர் கச்சத்தீவை மீட்போம்னு பேசுகிறாரு. ஆனால் இங்கே கச்சத்தீவை மீட்கிறதுனால மட்டும் மீனவர்களுடைய பிரச்சனை தீரப்போதில்லைங்கிறத எந்த அரசியல் கட்சி தலைவராவது சொல்லணும்ல. அந்த இடத்துலையும் அது விஜய் கொஞ்சம் யூனிக்காக இல்லை, இது கச்சத்தீவு மீட்கிறதுனால மட்டும் மீனவர்களுடைய பிரச்சனை தீராது. மீனவர்கள் எல்லையை தாண்டி மீன் பிடிக்க போகிறாங்க. அவங்க ஏன் மீன் பிடிக்க போகிறாங்கன்னா, நம்ம எல்லையில் மீன் இல்லை, நம்ம எல்லையில் மீன் இல்லாததுக்கு காரணம் என்னங்கிறத ஆராய்ந்து அவர்கள் அங்கே போகாமல் நம்ம எல்லையிலேயே இல்லை டீப் சி ஃபிஷிங் கொண்டு வருவோம். அது போன்ற விஷயங்களை விஜய் பேசணும். அதை விட்டுட்டு கச்சத்தீவு மீட்கிறதுனால மட்டுமே மீனவர்களுடைய பிரச்சனை தீந்துரும்னு இங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மாதிரியே பேசினார்னா அவர் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல. நிச்சயமா குறைகளை மட்டும் இல்லாமல் செயல் திட்டம், அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்றதையும் முன்வைத்து விஜய் பேச வேண்டும் அப்படின்ற கருத்தை முன் வச்சிருக்கிறீங்க. தொடர்ந்து களத்தினுடைய காட்சிகளை பார்த்து வருகிறோம். களத்தில் செய்தியாளர்களும் இணைந்திருக்கிறார்கள். விஜயனுடைய அந்த பிரச்சார வாகனம் வாகக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். களத்திலிருந்து செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். ரகுவரன், கள நிலவரங்கள் என்ன? இன்னும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் விஜயனுடைய உரையை தொடங்குவதற்கு? விஜயனுடைய வாகனம் தற்போது மலையப்பள்ளி அருகே நாமக்கல் பகுதியில் ரகுரன், விரிவான விவரங்களுக்கு நன்றி. தொடர்ந்து செய்தி அறையிலிருந்து செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில் ராஜா, தற்போது விஜயனுடைய வாகனம் எந்த பகுதியில் இருக்கு? பிரச்சார இடத்தை நோக்கி வருவதற்கு இன்னும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும்? எப்போது அவர் தன்னுடைய உரையை ஆற்ற இருக்கிறார் என்று எதிர்பார்க்கலாம்? நந்தா, திருச்சியிலிருந்து கார் வழியாக
மேய்க்கல் நாயக்கன்பட்டி வந்த விஜய் அங்கிருந்து தன்னுடைய பிரச்சார வாகனத்தின் மூலமாக நாமக்கல் சென்று கொண்டு இருக்கிறார். இந்த மேய்க்கல் நாயக்கன்பட்டியிலிருந்து நாமக்கல் 20 கிலோமீட்டர் தொலைவு இருந்தது. தற்போது அதில் 10 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கிறார். தற்போது அந்த மேய்க்கல் நாயக்கன்பட்டியிலிருந்து நாமக்கல் செல்லக்கூடிய அந்த சாலையில் அதிக அளவில் அந்த தொண்டர்களும் பொதுமக்களும் குவிந்திருக்கிறார்கள் விஜயை பார்ப்பதற்காக. குறிப்பாக கட்சியில் இருந்து ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. நேற்று அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஒரு அறிவுறுத்தல் 12 அறிவுறுத்தல்களை வழங்கி இருந்தார். அதில் குறிப்பாக விஜயுடைய வாகனத்தை முன்னோ பின்னாடியோ தொடர்ந்து வர வேண்டாம் என்று கூறியிருந்தார். ஆனால் அனைவரும் தற்போது இருசக்கர வாகனங்களால் மூலமாக அந்த வாகனத்தை விஜயின் பிரச்சார வாகனத்தை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக பார்த்தீர்கள் என்றால் மேய்க்கல் நாயக்கன்பட்டியில் இருந்து நாமக்கல் போகக்கூடிய அந்த சாலையானது கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக விஜயின் வாகனம் செல்லக்கூடிய அந்த பகுதி என்பது மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வலையப்பட்டியில் விஜய்க்கு வரவேற்பு கொடுப்பதற்காக ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் குழுமியிருக்கிறார்கள். இதுவும் ஒரு போக்குவரத்துக்கான இடையூறை ஏற்படுத்தி இருக்கிறது. விஜயை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் அங்கு காத்திருந்தாலும், அவரை வரவேற்பை கொடுக்க வேண்டும் என்று காத்திருந்தாலும் அது போக்குவரத்துக்கு ஒரு இடையூறை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் அந்த சாலை என்பது முக்கியமான சாலையாக இருக்கிறது. திருச்சியை நோக்கி செல்லக்கூடிய அந்த சாலை என்பது போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய சாலை. பொதுமக்களும் அதில் செல்வார்கள். இருசக்கர வாக்கம் 4 சக்கர வாகனங்கள் மூலமாக செல்வார்கள். இது தற்போது அந்த பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கட்சியின் சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தாலும் விஜயை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் குழும்பியிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் விஜயை பார்த்து கலைந்து செல்லாமல் பின்தொடர்ந்து வருவது விஜய் திட்டமிட்ட நேரத்தில் அந்த பிரச்சார இடத்திற்கு செல்வதையும் தடுத்திருக்கிறது. குறிப்பாக 8:45 காலை 8:45க்கு இந்த பிரச்சாரம் தொடங்கும் என்று பொதுச் செயலாளர் அறிவித்திருந்தார். ஆனால் விஜய் ஏர்போர்ட்ல சென்னையில் இருந்து திருச்சி செல்வதற்கு தாமதமானது. அதாவது 10 மணி அளவில் அங்கு திருச்சியில் இருந்து கிளம்பியிருந்தார். ஒரு 12 மணி அளவில் அந்த KS திரையரங்கம் இருக்கக்கூடிய அந்த பிரச்சார இடத்திற்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது அதிலும் தாமதமாகி வருகிறது. குறிப்பாக அந்த வழிநெடுகிலும் மக்கள் இருக்கிறார்கள். அந்த கிராமங்கள் மற்றும் சாலைகள் அந்த மக்கள் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த பேருந்து திட்டமிட்ட நேரத்தில் செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக சில இடங்களில் பார்த்தால் நம் காட்சிகளில் பார்க்க முடிந்தது. வாகனம் கொண்டு இருக்கும் போதே சில தொண்டர்கள் குறுக்கே வந்தார்கள். வண்டியை நிறுத்தி விஜய்க்கு கையசைத்து செல்ஃபி எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளும் இருக்கிறது. இது போன்ற அந்த சூழல்கள் நிலவுவதன் காரணமாகத்தான் இந்த தாமதம் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்று 2 இடத்தில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். ஒன்று நாமக்கல், அதைத் தொடர்ந்து கரூர் ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த இடங்களுடைய அந்த பிரச்சனைகளை குறித்து பேச இருக்கிறார். குறிப்பாக நாமக்கல்லில் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. லாரி, விவசாயம் மற்றும் காவிரி, அந்த மாவட்டத்தை கடந்து செல்கிறது காவிரி ஆறு. இந்த இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து பேச இருக்கிறார். விவசாயம் சார்ந்து அவர் மரவள்ளி கிழங்கு உள்ளிட்ட கொள்முதல் நிலையங்கள் அமைப்பது, அதை அதுக்கான முறைப்படுத்துதல் உள்ளிட்ட பிரச்சனைகளை செய்யாமல் இருக்கிறது அரசு என்பது பேச இருப்பதாக கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் லாரி நிச்சயமாக செந்தில் ராஜா, விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. மறுபுறத்தில் அவருடைய வாகனத்தை தொண்டர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். களத்திலிருந்து செய்தியாளர் கோகுலும் இணைந்திருக்கிறார். வலையப்பட்டியில் தொடங்கிய விஜயினுடைய அந்த பிரச்சார வாகனத்தின் பயணம் 1 மணி நேரத்தை கடந்திருக்கிறது. இன்னும் பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்திற்கு சேரவில்லை. களத்தில் இருக்கிறீங்க கோகுல், என்ன கள நிலவரம் விவரங்கள்? நாமக்கல் மாவட்டம் வலையப்பட்டி பகுதிக்கு தற்பொழுது விஜயின் பிரச்சார வாகனம் வந்திருக்கிறது. இதற்கு முன்பாகவே அவர் அந்த பேருந்தில் ஏறி புறப்பட்ட இடத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வழிய நெடுகிலும் ஆங்காங்கு குறைவான அளவில் தொண்டர்கள் இருந்தார்கள். அந்த வாகனத்தை தொடர்ந்தும் வாகனத்திற்கு முன்பாகவும் ஏராளமான ரசிகர்கள் வாகனங்களும், அதே போல அந்த தாவேகாவினுடைய ஐடி விங் பாதுகாவலர்கள் அவர்களுடைய வாகனங்களும் ஏராளமாக வருவதனால் ஒரு பெரும் போக்குவரத்து நெரிசல் இருந்தது. குறிப்பாக வலையப்பட்டி பகுதியை பொறுத்தவரை இன்று காலை முதலே அந்த இடத்தில், அதாவது நாமக்கல் மாவட்ட சார்பாக இந்த எல்லை பகுதியிலிருந்து வரவேற்பு அளிப்பது என்று திட்டமிட்டு ஏற்கனவே அங்கு பதாகைகள் கொடிகள் எல்லாம் நடப்பட்டிருந்த நிலையில் காலை ஒரு 6 மணி முதலே அந்த இடத்தில் ரசிகர்கள் கூடியிருந்தார்கள். தற்பொழுது அந்த வலையப்பட்டி பகுதிக்கு தான் விஜய் வரக்கூடிய அந்த பிரச்சார வாகனமானது வந்தடைந்திருக்கிறது.